திரு எஸ்கேபி கருணா கூட்டணி முயற்சியை இறுதி வடிவம் தருவதற்கான முயற்சின்னு வர்ணிக்கிறாங்க. அரசு நிகழ்ச்சிகள் எதுவும் இல்லை அவருடைய நிகழ்ச்சி நிரல்ல. முழுக்க முழுக்க பாஜகவோட வியூகம் அல்லது அந்த அதிமுக மற்றவங்களுடைய ஒன்று சேர்க்கக்கூடிய வியூகம் தான் சொல்லப்படுது. இது திமுகவுக்கு ஒரு சவாலாக இருக்க போகிறது. இது எதிர்பார்த்த விஷயந்தானே. அதாவது அதிமுக 2026 தேர்தலில் மட்டுமல்ல, 2029 தேர்தலில் இல்லை, 2031 தேர்தலில் கூட நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திரும்ப 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 சொல்லி கொண்டிருந்தார். அதுவும் பத்திரிகைகள் நீங்கள்லாம் பேட்டி காணக்கூடிய எல்லோரும் தொடர்ந்து அதை கேள்வி கேட்டிருந்தீங்க. தொடர்ந்து அவர் மறுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீர்னு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இரவோடு இரவாக போய் அங்கே போய் அவர் பல கார்கள் மாறி போய் சந்தித்து அந்த கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டதுக்கு அந்த கணத்திலிருந்தே இந்த தொடர்ந்து யார் யார் கட்சிகள் எந்தெந்த கட்சிகள் எல்லாம் அதிமுக பாஜக கூட்டணியுடன் இழுக்கப்படுவார்கள்னா சரியான வார்த்தையை சொல்ல முடியும். அதை இழுக்கப்படுவார்கள். எப்படி அந்த கூட்டணி அமைக்கப்படும், அந்த கூட்டணி அமைத்த பிறகு அமைக்கிற அதே காலகட்டத்தில் எப்படியெல்லாம் ஆளும் கட்சிக்கு என்னென்னலாம் அழுத்தங்கள் தரப்படும், இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயம்தான். அதனால் இதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசியல் அணுகுமுறையில் இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக நாங்கள் பார்க்கல. ஓகே, அச்சுறுத்தல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் திமுகவை எதிர்ப்பது அப்படின்ற ஒரு புள்ளியில தான் எல்லாரையும் சேர்க்கிற ஒரு முயற்சி இருக்கு. அது மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும். அதாவது இந்த கட்சியை வீழ்த்த வேண்டும். இன்று தொடர் வெற்றி, தொடர்ந்து 8 ஆண்டு 9 ஆண்டுகள் ஒரே கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கூட்டணியில் 8 பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறது. அப்போ தொடர் வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணியை நீங்கள் வீழ்த்தணும்னா அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும். திமுகவை வீழ்த்துவதற்கு, அதுவும் அதிமுகலாம் சொல்லும்போது தீய சக்தி திமுகன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை வீழ்த்த வேண்டிய அவசியம் என்னன்றது மக்களுக்கு தெரியும். மக்கள் கேட்பாங்க. மக்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் ஒரு கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று நீங்கள் எங்ககிட்ட மேண்டேட் கேட்டு வரீங்கன்னா அதற்கான அவசியம் என்னன்னு கேட்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இந்தியாவில் முதல் மாநிலம். இந்திய பொருளாதாரத்தை விட தமிழ்நாடு பொருளாதாரம் படுவேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதாரம். கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முதல் மாநிலம். உயர்கல்வியில் ஜிஆரில் தமிழ்நாடு முதல் மாநிலம். பெண்கள் பாதுகாப்பில் இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தமிழ்நாடு சேஃபான மாநிலம்னு முதல் மாநிலம். இன்றைக்கி சோஷியல் இண்டெக்ஸில் எல்லா இண்டெக்ஸ்லையும் தமிழ்நாடு முதல் 2 அல்லது 3 இடத்துக்குள்ளே இருக்குது. அப்போது எல்லா மக்களுக்கும் நான் முதல்வனில் இத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது. இன்றைக்கி இவ்வளவு முன்னேற்ற பாதையில் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வைப்ரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை அந்த தமிழ்நாட்டு அரசை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று மக்கள் கேட்பாங்க. மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லாமல் அரசியல் களம் தமிழ்நாட்டில் வித்தியாசமான களம். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று ஒரு தனித்துவம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனித்துவமான அரசியல் இருக்கிறது. அதை பாஜக புரிந்து கொள்வதற்கு பல முறை முயன்று கொண்டிருக்கிறது. அவங்களால முடியல. ஆனால் அதிமுக இந்த தனித்துவத்தை புரிந்து கொண்ட அரசு. அதனால தான் அது பல முறை ஆட்சிக்கு வந்தது. பல முறை இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு முறை முதலமைச்சராக இருக்கும்போது அந்த மதமாற்ற தடை சட்டம் போட்டாங்க. அதே போல் ஆடு கோழி பலியிடுறதெல்லாம் தடை பண்ணாங்க. எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இந்த கிரீமி லேயர் கொண்டு வர ட்ரை பண்ணார். இவர்களெல்லாம் இதெல்லாம் முயற்சி பண்ணி அதெல்லாம் பின்வாங்கினாங்க. ஏன்னா அந்த டெஸ்டட் த வாட்டர்ஸ் அவங்களுக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டுடைய தனித்தன்மை என்பது அதிமுகவுக்கு தெரியும். ஆனால் அதை பிஜேபி கூட சேரும்பொழுது இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் பல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த கேள்விகள்லாம் எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அந்த கூட்டணி சேரும்போது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அது சொன்னால் கூட அமித்ஷா வந்தபோது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அதை மறுத்துட்டார். இல்லை, அதிமுக ஆட்சி, அதிமுக தலைமையில் தான் ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக இருக்கும், கூட்டணி ஆட்சி இல்லைன்னு தெளிவுபடுத்தினார். தமிழ்நாட்டோட தனித்தன்மை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டாங்கன்ற எண்ணம் உங்கள் எச்சரிக்கை கூட அது காரணமாக இருக்கலாம். இப்போ ஏடிஎம்கே பல பிரிவுகளாக, அதாவது ஏடிஎம்கேன்ற ஒரு கட்டமைப்பை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே பெருவாரியானவங்க இருந்தாலும் ஓபிஎஸ் ஒரு பக்கம், டிடி ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம்னு அந்த கட்சி இருக்குது. அவர்கள்லாம் இன்றைக்கி என்டிஏல ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களுக்கு இதில் என்ன ரோல் அப்படின்ற ஒன்றெல்லாம் அமித்ஷா வரும்போது முடிவாகும். பாமக அதனுடைய பிரச்சனைகள்லேருந்து சமாதானப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க இப்படிலாம் சொல்லப்படுது. நான் அதுதான் சொன்னேன். இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பை அமித்ஷா அவர்கள் பல கட்சிகளுக்கு உறுதி அளித்திருக்கிறார்.
அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் பிஜேபியுடன் கூட்டணியிலிருந்து சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் அதே நேரத்தில் கூடுதலாக இன்னொன்று சொல்லுவார், எப்போதும் அவர்களுக்கு இங்கிருந்து துரோகம் செய்து பிரிந்து சென்றவர்களுக்கு கழகத்தில் மீண்டும் இடம் இல்லைன்னு சொல்லுவார். யார் துரோகம் செய்து பிரிந்து சென்றவர்கள்னா சசிகலா அம்மையார் குறிப்பிடுவார், டிடி விஜயநகரனை குறிப்பிடுவார், ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிடுவார். தொடர்ந்து அவர் அதே தான் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இவங்க வந்து ஓபிஎஸும் டிடிவியும் நேரடியாக அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் இருந்தவர்கள். இப்போ என்டிஏ கூட்டணி ஏடிஎம்கே கூட வரும்பொழுது அவர்களை நடு ரோட்டில் அப்படியே அந்தரத்தில் விட்டு உங்களால் வர முடியாது. அவர்கள் கூட்டிட்டு கொண்டு இது கூட சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த பஞ்சாயத்தை பண்ண வேண்டியது மிக முக்கியமான வேலை தான். இப்போ மறுபடியும் அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி அந்த வீரவசனம்லாம் இப்போ பேச மாட்டார். இது வந்து பின்னால் பெரிய பல பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கும். இது நிச்சயமாக கூட்டு வந்து அதை சேர்க்கறக்கூடிய அஜெண்டா அந்த பொறுப்பு வந்து அமித்ஷா ஏற்றுக்கொண்டதால் தான். அதாவது நம்ம எப்போ கேள்வி கேட்டாலும் ப்ரெஸ்ஸில் எப்போ கேட்டாலும் தேர்தல் 10 மாத தேர்தல் வரதுக்கு ஓராண்டு இருக்குது, இப்போ கூட்டணியை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் அவர் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கும் தேர்தல் வரதுக்கு 8 மாதம் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் கூட்டணியை நோக்கிய நகர்வுகளும் அதை பற்றியான பேச்சுகளும் அது அந்த பேரல்லாம் போயிட்டு தான் இருக்குதாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.